காமராஜரையே வந்து சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னவங்க இவங்க. பாவம் 2 வேட்டி வச்சிருந்தார். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விதத்துல நம்ம மேல வந்து பழிகள் சொல்லும், தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன விட்டு வைக்க மாட்டாங்க. எப்பெல்லாம் ஸ்டேஜ் விட்டாருங்கன்னா அப்பெல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாம் தான் வரலாற்றை உருவாக்க போகிறோம். நாம் தான் ஜெயிக்க போறோம். தலைவர் மே மாசம் 10ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சர் ஆவார். இதை உறுதியேற்போம். யுத்தம் என்பது நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. ஜெயிக்கணும், அவ்வளவுதான். யுத்தத்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் நம்ம செய்வோம். அப்புறம் பொதுவாகவே நான் வந்து பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் 15 வயசுலயே வந்து தலைவராக கொண்டு பயணிச்சான். இப்போ ஒரு 2 நாளா விமர்சனம். நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல, ஜனநாயக ரீதியா பதில் சொல்லணும்ல. நம்ம எவருக்கும் பயந்தவங்க கிடையாது. ஏன்னா இங்க நேர்மை இங்க இருக்கு. நேற்று பேசும்போது என்னோட எக்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன், 20 பேரு விசிகேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து, தலைவர் அண்ணன் திருமாவளவன் தகவல் கொடுத்து, விசிகே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு நான் சொன்னேன். சொல்ல வந்தது அதான். அப்ப பாதிலே கட் ஆயிருச்சு. அதை நான் எக்ஸ்லயே போட்டுட்டேன். உடனே திமுக உள்ள புந்துட்டாங்க. அண்ணன் திருமாவளவர்களுக்கும் மாதவர்ஜன் அவர்களுக்கும் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான். நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன், என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்